நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை நேரத்தில் மீண்டுமாய் எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை தொழுது கொள்ளும்படியாக என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த பெரிதான தருணத்திற்காக முதலாவது உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாய், தேவாவியானவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றிக் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் மீண்டுமாய் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். தேவன் ஒவ்வொரு நாள் காலை பொழுதில் இப்படி நம்மை குடும்பமாய் ஒன்று சேர்த்து பாடி ஆராதிப்பதற்கு, தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு, தேவ சமூகத்திலே நம்மை ஒன்று சேர்த்து ஜெபிப்பதற்கு தேவன் இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். உண்மையாக ஒரு ஆசீர்வாதம், ஒரு மிகுந்த ஒரு வாழ்வு. சில ஆண்டுகளுக்கு முன்பாக வாரத்தில் ஒரு முறை மாத்திரம்தான் தேவனை தேடுகிறவர்களாய் காணப்பட்டோம். இன்று அனுதினமும் தேவ சமூகத்தில் இப்படி நாம் குடும்பமாய் ஆராதிப்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம், ஒரு ஆசீர்வாதமான ஒரு சூழ்நிலை. தேவன் இவைகளெல்லாம் நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். தேவன் நம்மை நேசிப்பது இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஒரு மனிதன் ஒரு சக மனிதனை அதிகமாய் நேசிக்கிறான் என்று சொன்னால் அவனிடம் அதிக நேரங்களை செலவிட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுவான். அதிக நேரம் அவர்களோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புவான். அப்படிதான் ஆண்டவர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறபடினால் அனுதினமும் நம்மோடு பேசும்படியாய் விரும்புகிறார். அப்படி தேவன் இந்த நாளை தெரிந்து கொண்டபடினால் என் தேவனை நான் துதிக்கிறேன். நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு சில வேத வசனங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகவே நாம் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 9வது அதிகாரம் அதில் 16வது வசனத்தை நாம் வாசிக்கப்போம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விரும்புகிறவனாலேயோ ஓடுகிறவனாலேயோ அல்ல, எல்லாமே தேவனாலே ஆகும். தேவன் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்திற்குரிய ஒரு பாதையை தேவன் நமக்கு காண்பிக்கிறார். என்ன பாதை என்று சொன்னால், நாம் விரும்புகிறதெல்லாம் ஆகாதான், நாம் முயற்சிக்கிறதெல்லாம் ஆகாதான். ஆனால் அந்த கிருபையாய் தேவன் இறங்குகிறாரே, அவரால் தான் எல்லாமே ஆகுமா. அப்போ நம்முடைய முயற்சிகளோ, நம்முடைய பலனோ, நம்முடைய ஞானமோ, இவைகளினாலே இந்த உலகத்திலே நாம் வெற்றிகளை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. வெற்றிகளை பெற்றவர்களாக நாம் காணப்பட்டாலும் அதுல வேதனை கலந்திருக்கும். அதுல ஒரு முழுமை அடையாத ஒரு சூழ்நிலை அதில் காணப்படும். ஆனால் அந்த முழுமை பெற்ற ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து பெறுகிற காரியங்கள் தான். அதுதான் வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும் பொழுது அவன் சொல்லுகிற காரியம், விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். அப்படி என்று சொன்னால் அந்த இரக்கத்தை தேவன் நம் மீது வைத்திருக்கிறாரு பாருங்க. அந்த இரக்கத்தின் மூலமாக தான் நாம் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியுமாம். அப்படி என்று சொன்னால் இந்த நாளுக்குரிய நன்மையை, இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள் இருக்குமானால், அது இரக்கமுள்ள தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சிந்தனையோடு நாம் துவங்க வேண்டும். என்னால் அல்ல, ஓடுகிற என்னால் அல்ல, முயற்சிக்கிற என்னால் அல்ல, அந்த இரக்கமுள்ள என் ஆண்டவரின் மூலமாய் கிடைப்பதுதான் பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பலவிதமாய் நாம் முயற்சித்து விட்டோம், பலவிதமாய் ஓடிவிட்டோம். ஆனால் முழுமை பெற்ற ஒரு வாழ்வு இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் உண்மை. அந்த முழுமை பெற்ற ஒரு வாழ்வு காண வேண்டும் என்று சொல்லி நம்மில் அநேகருக்கு அந்த விருப்பம் உள்ளது இல்லையா? ஒரு முழுமையாய் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல, நான் சம்பாதிக்கிற பணத்தை முழுமையாக அனுபவிக்க முடியல, இவ்வளவு வருமானம் இருக்கிறது, இவ்வளவு சூழ்நிலைகள் இப்படி இருக்கிறது, அதை அனுபவிக்க முடியலையே, எல்லாமே பத்தாதாகவே இருக்குது, குறையாகவே இருக்கிறது,
இன்னும் வேண்டும் என்பது போலவே இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இது முழுமை பெற வேண்டுமானால் அந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மூலமாய் பெற்றுக்கொள்ளுகிற காரியம்தான். அந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் பாருங்க. அதுதாங்க பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே தேவனிடத்திலிருந்து ஏதாவது ஒன்று பெற வேண்டும் என்கிற வாஞ்சையோடு, அந்த இரக்கமுள்ள ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஏதாவது ஒன்று நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்துவதுதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்வாக அது காணப்படும். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது அவர் சொல்லுகிறார். எபேசியர் 2வது அதிகாரம் அதில் 8வது வசனத்தை வாசிக்கும் போது சொல்கிறார், கிருபையினாலே தான் விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவுங்க. கிருபையினால தான் நீ பெற்றிருக்கிற. இது உன்னால அல்ல. ஒரு ஆசீர்வாதம் என்னால முடியாது, அது கிருபையினாலதான், அது தேவனுடைய ஈவு. இந்த புரிதல் நமக்கு வேண்டும். எப்பா ஓடிட்ட, ஏதோ சம்பாதிச்சுட்ட, வேலையை கட்டிட்ட, வீட்டை கட்டிட்ட, வேலையை வாங்கிட்ட அப்படின்ற ஒரு சிந்தனைகளை மாத்திரம் உங்களுடைய வாழ்வை நகர்த்தி விடாதீங்க. இவைகளெல்லாம் தேவனுடைய கிருபை, அவரால் உண்டாகிற ஒரு ஈவு. இந்த புரிதல் இருந்து விட்டால் தான் ஆசீர்வாதம் முழுமை பெறும். வீடு கட்டி விட்டால் காலம் முழுதும் நல்லா இருக்கிறாங்க. நிறைய பேர் வீடை கட்டுறோம், லோனை வாங்கி கட்டிட்டு வீட்டுக்குள்ள வீட்டை பிரதிஷ்டை செய்து விடுகிறோம். உள்ளே போன நிம்மதி இல்லை. என்ன நிம்மதி இல்லை? கடற்காரன் டெய்லி வந்து கதவை தட்டுகிறான். நிறைய பேர் சொல்லுகிற காரியத்தை கேட்க முடிகிறது. காரணம் என்ன என்று சொன்னா, ஏதோ கட்டி முடித்து விட்டேன் என்று சொல்லி நம்மை நாமே என்ன செய்கிறோம்? திருப்திப்படுத்திக் கொள்கிறோம். அல்ல, இதில் தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டும், தேவன் கொடுக்க வேண்டும், இது தேவனாலதான், இது அவருடைய ஈவு என்கிற ஒரு மனநிலைக்குள்ள நம்முடைய வாழ்வு வரணும். நன்றாக யோசித்து பாருங்க. யாக்கோபு வெறும் கையினாய் கடந்து போனவே 2 பரிவாரங்களோடு திரும்பி வருகிறான். நான் சம்பாதித்து விட்டேன் என்று சொல்லுவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? அந்த 2 பரிவாரங்கள் என்று சொன்னால் 2 அரசருக்கு உரிய ஒரு சொத்து, ஒரு ஆஸ்திகள் அவனிடம் காணப்படுகிறது. 2 ராஜாக்களுக்கு காணப்படுகிற ஒரு ஆஸ்திகள். அவ்வளவோடு வருகிறான். அதில் ஏதாவது குறை இருக்கிறதா? ஆனால் அதில் குறை இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தபடினால் இதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இதில் காணப்பட வேண்டும் என்று சொல்லிதான் அவன் என்ன செய்கிறான்? போராடி ஜெபிக்கிறான். போராடி ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெறுகிறான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஏன் போராடி ஜெபிச்சான்? நான் இப்பொழுது கடந்து செல்வது என்னுடைய தகப்பனுடைய ஊருக்கு நான் போகிறேன். அந்த இடத்திலே ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்தேன்? பிடுங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன். ஏசா எனக்கு விரோதமாய் அங்கு தீங்கு செய்வான். அப்படி என்று சொன்னால் நான் எப்படி இதை மேற்கொள்வேன்? தேவனுடைய பலன் வேண்டும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாய் தீங்கு செய்யக்கூடிய பல காரியங்கள் இருக்கிறது. அப்போ இதை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு ஓடினாலும், எவ்வளவு முயற்சித்தாலும் அதில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும். எவ்வளவு பதவியில புகழ்ச்சியில காணப்பட்டாலும் அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேண்டும். அதுதான் பரிசுத்த வேதாகமத்திலே எபேசியருக்கு எழுதும் போது அவர் சொல்லுகிற காரியம். இது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது கர்த்தருடைய ஈவு. இந்த சிந்தனையோடு ஓடு. இதைதான் பவுல் சொல்லுகிற காரியம். நாமும் இப்படிதான். என்னுடைய வெள்ளத்தில் ஏதோ முடிச்சுட்டேன், படிச்சு முடிச்சுட்டேன், வேலை கிடைச்சிருச்சு, கல்யாணம் பண்ணிட்டேன், வீட்டை கட்டிட்டேன், குழந்தைகள் பிறந்துடுச்சு அப்படின்ற ஒரு ஏதோ திருப்தி அடைஞ்ச வாழ்க்கை ஓடுவது சரியல்ல. அதுல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதா என்று சொல்லி பார்த்து பின்பு திருப்தி அடையுங்க, யாக்கோபை போல. அப்பொழுது உங்களுடைய வாழ்வு தொடருவதற்கு, அந்த ஆசீர்வாதங்கள் தொடருவதற்கு, அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய சந்ததியை போய் சேருவதற்கு அது ஏற்றதா இருக்கும். ஓடுகிறவனாலும் அல்ல, எல்லாம் தேவனுடைய கிருபையினாலே நான் பெற்றுக்கொள்கிறேன் என்கிற சிந்தனையிலே நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்துவது ஆவிக்குரிய பயணத்திற்கு அது உகந்ததாக இருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது சொல்கிறார். ரோமர் 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதுல 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய மீட்பை கொண்டு அவர் உங்களை மீட்டார்.
அவர் மீட்டதுனால நாம் நீதிமானாய் இருக்கிறோம். உலகத்துல நல்லவர்களாய் வாழுகிறோம். பரிசுத்தமாய் காட்சிப்படுத்த முடிகிறது. இது என்னுடைய ஞானம் அல்ல. நான் எவ்வளவு சுத்தமா இருக்கிறேன் பார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஐயோ நாங்களா எங்களை காத்துக்கொள்வோம். இல்ல, இதுவும் கர்த்தருடைய கிருபை தான். பவுல் சொல்கிறான், நீ பரிசுத்தமாய் ஓடுகிறேன்னு சொல்ற பாரு, நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்ற பாரு. ஐயோ நாங்களா இப்படி கிடையாது, நாங்க அப்படி அப்படின்லாம் சொல்றோம் பாருங்க. இதெல்லாம் கூட உங்களுடைய ஞானமோ உங்களுடைய பலனோ உங்களுடைய அறிவோ கிடையாது. இதுவும் கர்த்தருடைய கிருபை தான். அதேதான் பவுல் அழகாய் சொல்கிறார், இலவசமா அவருடைய கிருபையினால இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டுதான் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய மீட்பை கொண்டுதான், இலவசமாய் அவர் கொடுத்த அந்த மீட்பை கொண்டுதான் நாம் இன்னைக்கு பரிசுத்தவான்களாய் வாழ முடிகிறது. இது என்னுடைய ஞானம் அல்ல. அப்போ எல்லாமே தேவனுடைய கிருபை தான். எதிலுமே உங்களை எடுத்துக்கொண்டு வந்து நிறுத்திடாதீங்க. இதுதான் ஆசீர்வாதத்தை தொடர்ந்து நாம் பற்றிக் கொள்வதற்கு, அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அது பரிபூர்ணமாக்கப்படுவதற்கு அது ஏற்றதா இருக்கும். எந்த காரியமா இருக்கட்டுங்க, இது கர்த்தருடைய கிருபைன்னு சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் சரி, இது அவருடைய ஈவு அப்படின்னு சொல்லுங்க. நானு என்கிற காரியத்தை மாத்திரம் அந்த இடத்துல எடுத்துக்கொண்டு வந்து விடாதீர்கள். எல்லாவற்றும் கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா முடிஞ்சிடுச்சு. அவருடைய இரக்கத்தின் மூலமாய் நாம் பெறலைனாக்கா முடிஞ்சிருச்சு. அவருடைய இரக்கம் நாம் பாராட்டலனா நம்முடைய வாழ்வு என்ன ஆகும்? யோசித்து பாருங்க. அவருடைய இரக்கம் தான். அந்த இரக்கத்தினாலதான் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நீதிமான்களாகவும் நாம் மாற்றப்படுகிறோம் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த இரக்கம் தான். அதான் எபேசியருக்கு எழுதும்போது சொல்கிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும்போது அவர் சொல்லுகிறார், அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலதான் இந்த ரட்சிப்பு. அக்கிரமத்துல மரித்து போன வாழ்வு நம்முடைய வாழ்வு. ஏதோ பிறக்கும் பொழுது நம்மளாம் பரிசுத்தமா பிறக்கல, அக்கிரமத்தில மரிச்சு போய் இருந்தது. நாம செய்த பாவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல மாட்டோம். பிள்ளை மதிக்காது, பிள்ளை கீழ்படியாது. இப்படிதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மறைத்து மறைத்து நாம் ஏதோ பரிசுத்தமா இருக்கிறத போல நமக்கு தெரியுது. நாம் காட்சிப்படுத்தப்படுகிறோம். அல்ல, அக்கிரமத்தினாலே நம்முடைய வாழ்வு காணப்படுகிறது. இது அவருடைய கிறிஸ்து இயேசுவுடனே கூட நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். அவர் மரித்ததனாலே, அவர் மரித்த உயிரோடு எழுந்ததினாலே என் வாழ்வு உயிர்ப்பிக்கப்படுகிறது. இது கிருபையினாலதான் இந்த ரட்சிப்பு. பவுல் சொல்கிறார், கிருபையினாலதான் இந்த ரட்சிப்பு. அப்ப அந்த கிருபை இல்லாம நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லை. அவரிடத்திலிருந்து அந்த இரக்கத்தின் மூலமா நாம் பெறாம நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே நான் என்பதை தூக்கி எறிந்து விடுங்க. இந்த நாளில், இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை, ஆசீர்வாதம் முழுமை பெறுவதற்கான கொடுக்கிற ஒரு ஆலோசனை, நான் என்பதை தூக்கி எறிந்து விட்டு எல்லா தேவனுடைய கிருபை, எல்லாமே தேவனுடைய இரக்கத்தினால அப்படி என்று சொல்லி உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. இப்படியே உங்களுடைய வார்த்தை யார் எதை கேட்டாலும் இது கர்த்தருடைய கிருபைங்க சொல்லுங்க. அவருடைய இரக்கம்னு சொல்லுங்க. அவருடைய இரக்கம் இல்லைன்னா என் வாழ்வு இல்லைன்னு சொல்லுங்க. என் ஆண்டவர் என் மேல கிருபை பாராட்டலனா இந்த வாழ்க்கை கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுதாங்க ஆசீர்வாதம் முழுமை பெறுவதற்கான அடையாளம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்லுகிறாரு, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனால் அல்ல, இறங்குகிற தேவனால் தான் எல்லாமா. அந்த இரக்கத்தை ஆண்டவர் என் மீது பாராட்டுகிறபடினால் தான் எல்லாம் ஆகும். இந்த சிந்தனை வேண்டும். அதுதான் தீத்துவுக்கு பவுல் எழுதும் போது சொல்லுகிறார். தீத்து 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். தீத்து 3வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்லுகிறார், நான் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்து இருக்கிறார். நீதியின் கிரியையினாலே நம்மை ரட்சிக்கல. தேவன் நம்மை ரட்சித்தது நாம நல்லவங்களா இருக்கிறோம் அப்படின்றதுக்காக அல்ல. தேவன் ரட்சித்தது அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நாம் புதிதானது எப்படி? பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதல். பரிசுத்த ஆவியுடைய நடத்துதல் இல்லாம நாம பரிசுத்தவன் ஆக முடியாது. நாம் ஆவிக்குரியவன் சொல்ல முடியாது. அப்போ ஆவிக்குரிய சபையில போனோம், நாம ஸ்பெஷலா காட்டுறோம், இது கர்த்தருடைய கிருபை அப்படின்னு சொல்லுங்க.
இது கர்த்தருடைய கிருபை. அவர் சிந்திய ரத்தத்தினாலே, பரிசுத்த ஆவியுடைய நடத்துதலினாலே. நாம் மேல எதுவும் குதிச்சதில்லை. இது பரிசுத்த ஆவியை நடத்துறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் மேல் வைத்திருக்கிற இரக்கம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் நம்ம யாரையும் நம்ம குறை சொல்லவும் மாட்டோம். நம்ம பெருமையா நினைத்துக் கொள்ள மாட்டோம். நம்ம சில சமயத்துல ரொம்ப அதிகமா பெருமையா நினைத்து கொண்டு மற்றவருக்கு முன்பாக நாம் நினைச்சுக்கிறோம், நான் யாரு தெரியுமா அப்படின்னு காட்டுற. இல்லை, ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல. வேதம் அதுதான் சொல்லுகிற, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு தற்பெருமையும் வேண்டாம், மற்றவர்களுக்கு குறை சொல்றதும் வேண்டாம். இது கர்த்தருடைய கிருபை அப்படின்னு நினைங்க, அவருடைய இரக்கம் நினைங்க, பரிசுத்த ஆவியுடைய நடத்துதல் நினைங்க. இதுல நம்முடைய பங்கு எங்கேயுமே இல்லைங்க. நாம் என்ன செய்கிறோம், நானும் நம்ம சுய பெருமை கொள்ளுகிறோம். பெருமை கொள்ளுகிறோம். கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். வேண்டாம், தேவனை தூரம் தள்ள வேண்டாம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கணும், நம்முடைய சந்ததிக்கு கொடுக்கணும். எவ்வளவு ஞானத்தோடு யாக்கோபு சம்பாதித்தாலும், யாக்கோபு ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கணும்ன்றதுல முழு கவனம் செலுத்தினானே. நம்ம எவ்வளவுதான் பதவி புகழில் நம்முடைய வாழ்வுக்கு பயணம் நகர்த்தப்பட்டாலும் இது கர்த்தருடைய கிருபை, பரிசுத்த ஆவியுடைய நடத்துதல், அவருடைய இரக்கம். இதை நினைத்து கொண்டாலே போதும். நம்ம பெருமையா நினைச்சுக்க மாட்டோம். மற்றொரு நினைய பார்த்து கர்த்தரவே அவங்களுக்கு இறங்குங்க நாம சொல்லி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரே அவர்களே நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனையோ ஆத்துமாக்களை நாம் நம்முடைய பெருமை நிமித்தமாக தான் நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பெருமை கொள்ளாதீங்க, பெருமையே வேண்டாம், தூக்கி எறிஞ்சிருங்க, தாழ்த்துங்க. இது நம்முடைய பலன் கிடையாது, நம்முடைய ஞானம் கிடையாது. இது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல். இது எல்லாருக்கும் வேண்டும் சொல்லி ஜெபிங்க. அப்போ தேசங்கள் சமாதானம் அடையும் இல்லையா? நம்முடைய சபைகள் சமாதானம் அடையும், நம்முடைய குடும்பங்கள் சமாதானம் அடையுங்க. தற்பெருமையை தூக்கி எறிஞ்சிருங்க. குடும்பத்தில் ஒருத்தர் நல்லா ஜெபிக்கிறவங்க தான் மற்றவங்கள ஏளனமா பார்க்கிறது வேண்டாம். தாழ்த்துங்க. அங்க எவ்வளவு உங்களை தாழ்த்த முடியுமோ தாழ்த்துங்க. கர்த்தர் கிருபை அளிப்பார். கர்த்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தேவனுடைய கிருபை நம்மோடு தான் இருக்கும். தேவனுடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிறைய சமயங்களிலே நம்முடைய பெருமை, சுய பெருமையும் நாம் ஏதோ வளர்ந்ததை போல மேலிருந்து குதிச்சதை போல நம்ம காண்பித்து ஆத்துமாக்களை அறுவடை செய்ய வேண்டிய நாம ஆத்துமாக்கள் இழந்து போவதற்கு காரணமாய் மாறிவிடுகிறோம். காரணம் என்ன? நான் என்கிற காரியங்கள். நான் என்பதை குறித்து நாம் என்ன நினைக்கணும்? அது ஒரு அகம்பாவம் நினைங்க. நான் என்பது ஒரு அகம்பாவம், அதை தூக்கி எறியுங்க. இது கர்த்தருடைய கிருபை நினைங்க, அவருடைய இரக்கம் நினைங்க. பரிசுத்த ஆவியுடைய நடத்துதல், இப்படி ஒரு நடத்துதல் கொடுத்தாரு, இதெல்லாம் அவருடைய ஈவுன்னு நினைங்க. உலகத்தில் எத்தனையோ பேர் என் மீது அவருடைய கிருபையை வச்சிருக்கிறாரு. உலகத்தில் எத்தனையோ சூழ்நிலைகள் உண்டு, ஆனால் என் மீது அந்த இரக்கத்தை வைத்திருக்கிறாரு. என்ன பரிசுத்த ஆவியை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாரு. அப்ப நான் பரிசுத்த ஆவிடத்தில் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை தாங்க நம்முடைய வாழ்வை, ஆவிக்குரிய வாழ்வை ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் பெற்ற ஒரு வாழ்வாக அது மாற்றம். எல்லாம் அதுல குறை எப்பவுமே இருக்குங்க. நன்றாக யோசித்து பாருங்க. மற்றவர்கள் நமக்கு உதாரணம் வேண்டாம், நம்முடைய வாழ்வுக்கு நாமே உதாரணம். எவ்வளவு சம்பாதிக்கிறோம், எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது, எவ்வளவு முன்னேறிக்கிறோம், எவ்வளவு பதவியை அடைந்திருக்கிறோம், எவ்வளவு புகழ்ச்சியை பெற்றிருக்கிறோம். ஆனா முழுமை பெற்றிருக்கிறதா ஏதோ குறை இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை. ஏன்னா அதுல பரிபூர்ணம் இல்லை, அதுல கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. காரணம், இதெல்லாம் நம்முடைய ஞானம் நினைச்சிடறோம், நம்முடைய பெருமை நினைச்சிடறோம், என்னுடைய பலன் நினைச்சிடறோம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனால அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாமே ஆகும். அந்த தேவனால தான், அவருடைய இரக்கம் தான், அவருடைய கிருபை தான், அவருடைய தயவு தான், பரிசுத்தாவுடைய நடத்துதல் தான். அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு உங்களுடைய வாழ்வை நகர்த்துங்க. இந்த நாள் அல்ல, இனி வருகிற நாள் எல்லா நாளும் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதும்போது சொல்கிறார். ரோமர் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 12வது அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாவீங்க. மனம் மாறணும். அதுதான் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு
முழுமை அடைந்த ஒரு வாழ்வு கிடைக்கும். இப்ப மனம் மாறணும், எனக்குள்ளதான் மாற்றம் வேணும், வேற எங்க மாற்றம்? எனக்குள்ள மாற்றம் என்னுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய அர்ப்பணிப்பு, என்னுடைய தியாகம் வேணும். வாழ்க்கை முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது வேணும். அதுல வேட்சை இருக்கக்கூடாது, முழுசா கொடு, அதான் பரிபூர்ணம் அடையும். எதிலுமே உன்னுடைய சுய வெளிப்பட வேண்டாம், எதிலுமே நான் என்கிற காரியம் வேண்டாம், எதிலையும் என்னுடைய பலன் என்று சொல்லி வேண்டாம். எல்லாம் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், பரிசுத்த ஆவியுடைய நடத்துதல், இப்படிதான் எல்லாமே ஓடுது. எதிலுமே வராத பார்த்துக்குங்க, முழுமையா அர்ப்பணிங்க. இப்பிரபஞ்சத்தின் ஒத்த அதுல வேஷம் வேண்டாம். அதுல எந்த இடத்துலயுமே உங்க ஞானம், உங்க வேஷத்தை அந்த இடத்துல காட்டாதீங்க. நான் தான் சொல்லி ஒரு வேஷம் மாற்றி கொடுக்கிறோம், வேஷத்தை மாற்றி கொண்டு ஓடுகிறோம். நாம் வேண்டாம், நம்மளால முடியாது. உண்மையான நிலை அதுதான். உண்மையான நிலை பதவியை பிடிங்கிட்டா முடிஞ்சிடுச்சு, வேலையை பிடிங்கிட்டா முடிஞ்சிடுச்சு, பலனை பிடிங்கிட்டா முடிஞ்சிடுச்சு, ஒரு சுனாமி வந்தா முடிஞ்சிடுச்சு, ஒரு பூகம்பம் வந்தா முடிஞ்சிடுச்சு, எல்லாம் சேர்த்ததெல்லாம் போயிடும், அவ்வளவுதான், எதுவும் நிக்காது. அப்போ இது தேவனுடைய கிருபைன்னு நினையுங்களே, அவருடைய இரக்கம் நினைங்க, பரிசுத்த ஆவி நடத்துன்னு நினைங்க, உடைய வாழ்வு முழுமை பெறும், அது சந்ததியை போய் சேரும். யாக்கோபு எவ்வளவு சம்பாதித்தாலும் இது கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், அவருடைய கிருபை இதுல இருக்கணும், அவருடைய இரக்கம் இதுல இருக்கணும், அவருடைய தயவு இதுல இருக்கணும் அப்படின்னு போராடினான். நீர் என்ன ஆசீர்வதித்த அவருடைய போக விட மாட்டேன், உம்மாலதான் இது, நான் கிடையாது, போய் நிற்கிறான். அதுல வேஷம் மாட்டி இருக்கலாமே, நான் எப்படி போனேன் எப்படி வந்திருக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி அதே வார்த்தையில் அவன் நின்று இருக்கலாம். அல்ல, அப்படி போனாலும் இது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் காணப்பட வேண்டும் என்பதில் உறுதியாய் இருந்தான். எனக்கு அருமையானது அவருடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்வுடைய முழுமையாய் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஓடுகிறது வேண்டும். அப்பொழுதுதான் தேவனால் எல்லாம் ஆகும், தேவன் எல்லாத்தையும் நடத்துவார். அப்பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் அதில் முழுமை பெறும், அப்பொழுதுதான் அதுல பரிபூர்ணமான நன்மைகள் உண்டாகும். குறை இருக்குது பாருங்க, அந்த குறையே இருக்காது, பரிபூர்ணமான நன்மை அதுல உண்டாகும். ஏதோ ஒன்று குறை இருக்கிற மாதிரி இருக்குதுங்க, எல்லாம் சம்பாதிச்சுட்டு ஆனா பிள்ளை இப்படி இருக்குது, எல்லாம் இருக்குது ஆனா என் பலவீனம் இப்படி இருக்குது, எல்லாம் இருக்குது எனக்கு இது இந்த வருமானம் இல்லாத இருக்குது, ஏதாவது ஒரு குறை இருந்துனே இருக்குது. வருமானத்துக்கு வேலை இருக்கிற பிள்ளை எல்லாம் தின்னுங்க, ஆனா ஒரு மன திருப்தி இல்லைங்க, ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்வை துரத்தி கொண்டு இருக்குது இல்லை, ஒரு முழுமை இல்லாமல் இருக்குது இல்லை. காரணம் என்ன? நானும் நினைக்கிறதா? நானல்ல, எல்லாமே கர்த்தருடையதுன்னு சொல்லுங்க. எல்லாம் அவருடைய ஈவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், பரிசுத்த அவருடைய நடத்துதல். நான் இல்லைங்க பிரதர் அப்படின்னு உங்களை 4 பேர் புகழதான் செய்வாங்க. பிசாசு இன்னொருத்தர் மூலமா உங்களை புகழ்ந்து உங்களை உயர்த்தி உங்களை கீழே தள்ள பார்க்கும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ கூட மலை மேல அழைச்சின்னு போய் அப்படிதான் உயர்த்து நினைச்சிச்சு, அதற்கெல்லாம் இடம் கொடுக்கல. இடம் கொடுக்காதீங்க. உங்களை புகழ்ந்து பேசுறவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்களை உயர்த்தி ஒருத்தர் பேசுறாரா, இடம் கொடுக்காதீங்க. உங்களை திட்டுறாங்களா, உங்களை கடிந்து கொடுக்குறாங்களா, இடம் கொடுங்க. அவங்கள நம்புங்க. இந்த சும்மா உங்களை புகழ்ச்சியில உங்களை தள்ளுறவங்களாம் உங்களை புகழ்ச்சிக்குள்ள தள்ளி கீழே விழ வச்சிரும். வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். புகழ்ச்சியே நமக்கு வேண்டாம். ஏதோ நம்மளுடையது இல்லை, எல்லாமே அவருடைய ஈவு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், பரிசுத்த அவருடைய நடத்துதல். இது நான் அல்ல, அந்த புகழ்ச்சிக்கு நான் இல்லை. அதான் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், துதிகன மகிமைக்கு பாத்திரர் அவர், நாம இல்லை, அவர் தான். நான் ஒண்ணுமே இல்லை, அந்த நான் என்று தூக்கி போட்டு கர்த்தர்ல சரண்டர் ஆயிடுங்க. உடைய வாழ்வு முழுமை பெறும், மறுவமாக்கப்படுவீங்க. உடைய வாழ்வு ஆசீர்வாதமாயிருக்கும். கண்களை மூடி நாம ஜெபிக்கலாமா? தேவன் இந்த நாளில் நமக்கு ஆசீர்வாதம், இந்த நாள் மட்டுமல்ல, இனி வருகிற நாட்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டுமே. அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை நேரத்தில் மீண்டும் எங்களை குடும்பமாய் ஒன்று சேர்த்து எங்களுக்குள் காணப்பட்ட அந்த பெருமை எல்லாம் உடைத்தெறிந்து நன்றி. எங்களுக்குள் சுய பெருமைகள் அநேகம் காணப்பட்டது, நான் என்கிற அகம்பாவம் எங்களுக்குள் காணப்பட்டது. ஆனால் அறிந்து கொண்டோம், இது எங்களுடைய பலன் அல்ல, எங்களுடைய ஞானம் அல்ல, ஓடுகிறவனால அல்ல, விரும்புகிறவனால அல்ல, அவன் இரக்கமுள்ள ஆண்டவரால் எல்லாம் ஆகும். இது ஆண்டவராகிய உம்மாலே, உம்முடைய இரக்கத்தாலே, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய தயவினாலே, பரிசுத்த ஆவியுடைய நடத்துதலினாலே அறிந்து கொண்டோம். எங்கள் பாவங்கள் பெரிதாய் இருக்கிறது. இந்த பாவங்கள் எல்லாம் அந்த இரக்கத்தின் மூலமாய், நீ சிலுவையிலே நீ தன்னைத்தானே ஜீவபலியாய் நீ ஒப்பு கொடுத்ததன் மூலமாய் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், மீண்டும் உயிர் மீழ்ச்சி அடைந்தோம் என்பதை அறிந்து கொண்டோம்.
கேட்ட வார்த்தைகளின் பிரகாரமாய் எங்கள் வாழ்வு நாங்கள் வாழ்கிற வாழ்வு உம்முடைய இரக்கத்தினாலே, உம்முடைய ஈவு, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய தயவினாலே, பரிசுத்த ஆவியின் நடத்துதலினாலே என்பதை அறிந்து கொண்டோம். ஆகவே எங்களை வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தாவே, எங்களுடைய வாழ்வு அல்ல, எல்லாம் உடைய கிருபை என்று சொல்லி எங்கள் வாழ்வை நாங்கள் நகர்த்துகிறோம். கர்த்தர் எங்களுடைய வாழ்வை ஆளுகை செய்து எங்களை வழி நடத்துவீராக. இந்த நாளில் எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்துக்கு பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்களை உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். அவருடைய பலவீனங்களில் நம்முடைய பலன் பூர்ணா விளங்கட்டும். உடைய பலத்தினால் இடைகட்டுங்க. உடைய கிருபை அவர்கள் மீது நீ பொழிந்தருளுங்க. ஓடுகிறவனால அல்ல, விரும்புகிறவனால அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். அந்த இரக்கத்தை அவர் மீது நீ பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் கணவனும் மனைவியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை காம துதிக்கிறோம். தேவ சமாதானம் அவருடைய உள்ளங்களை ஆளுகை செய்வதாக. ஒரு மனதை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்கப்பா. ஐக்கியப்பட்டு தன்னுடைய வாழ்வை நகர்த்த கர்த்தர் கிருபை செய்யுங்க கர்த்தாவே. நான் என்கிற காரியங்கள் கணவன் மனைவிக்குள் பிரிவினைகளை உண்டாக்குகிறது. நான் சம்பாதித்தது, நான் விரும்பியது, நான் அடைந்தது என்கிற சிந்தனை இல்லாமல் இது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஈவு, கர்த்தருடைய தயவு, பரிசுத்தாவுடைய நடத்துதல் என்கிற சிந்தனை குடும்பத்துக்குள் எவ்வளவு சமாதானத்தை அது கொடுக்கும், ஒரு மனதை கொடுக்கும். தேவனால் ஆசீர்வாதம் பெற்ற, முழுமை பெற்ற, பரிபூர்ணம் அடைந்த ஒரு வாழ்வை குடும்பங்களுக்கு கொடுக்கும். அந்த வாழ்வை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் என் ஆண்டவர் கொடுப்பீராக. பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். முக்கியமா வாலிப பிள்ளைகளும் அன்பின் கரத்திலே கொடுக்கிறோம். தேவ சமாதானனுடைய வாழ்வை ஆளுகை செய்யட்டும். வாலிப பிரயாயத்திலே தன்னுடைய விருப்பத்திற்கு நான் ஓடுகிறேன், என் பலத்தினால் ஓடுகிறேன் என்று சொல்லி ஓடி ஆசீர்வாதங்களை இழந்த எத்தனையோ வாலிபர்கள் உண்டு. இது நான் அல்ல, என் ஆண்டவருடைய கிருபை, பரிசுத்தாவுடைய நடத்துதல், அவருடைய தயவு என்கிற சிந்தனை தான் முழுமை பெற்று வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. அந்த வாழ்வை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் என் ஆண்டவனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அம்மா. அந்த வாலிபர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. தடைகளை இந்த ஆண்டு உடைத்து வழிகள் திறக்கப்பட்டது இந்த ஆண்டு என்று சொல்லுகிற வண்ணமாய் என் ஆண்டவருடைய கரம் அவர்கள் மத்தியில் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. எங்களுடைய ஞானம் அல்ல, நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறவர்கள் நாங்கள் உம்மிடத்தில் கேட்கும் பொழுது நீர் கொடுப்பீர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா எங்கள் வீட்டு பிள்ளைகள் குறைவுள்ளவர்களாய் இருக்கிற அந்த பிள்ளைகளை உம்முடைய ஞானத்தினால் இடைக்கட்டி நடத்துங்க. ஸ்தேவானுக்கு கொடுத்த ஞானத்தை, சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை எங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்து ஒரு சாட்சியுள்ள ஒரு பிள்ளைகளாய் மாற்றுவீராக. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோர்களுக்கு கொடுங்க. நான் என்கிற காரியங்களை கற்றுக் கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட இந்த காலத்திலே இது கர்த்தருடைய கிருபை, உடைய தயவு, பரிசுத்தாவுடைய நடத்துதல் என்பதை பிள்ளைகளுக்கு போதித்து அந்த பிள்ளைகளை வளர்க்க என் ஆண்டவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ சமாதானம் எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். இந்த நாளில் உண்ண உணவு இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடமில்லாமல் அவதிப்படுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், மருத்துவமனையில் இருப்பவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதாரத்தில் நசுக்கப்பட்டவர்கள், கடத்தொல்லையில் பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி, பிசாசுடைய தந்திரங்கள் அகப்பட்டவர்கள் என்று சொல்லி பல நிலைகளிலே பாடுகள், உபத்திரவங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் என்று சொல்லி விழுந்து போயிருக்கிறவர்கள் உண்டு. எந்த நிலையிலே அவர்கள் காணப்பட்டாலும் இவைகள் எதற்காக அனுமதிக்கப்பட்டது என்று நாங்கள் சொல்லுவதை காட்டிலும் இவைகளிலிருந்து ஒரு மாற்றத்தை உண்டாக்க என் ஆண்டவருடைய கிருபையினாலே முடியும், உடைய இரக்கத்தினாலே முடியும், பரிசுத்தாவுடைய நடத்துதலினாலே முடியும். அறிந்து கொண்டோம். அந்த ஆவியுடைய நடத்துதலுக்கு அவர்கள் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கிறோம். உடைய இரக்கத்தை பாராட்டி உடைய கிருபையின் மூலமாக அவர்களை ரட்சித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவாதி தேவனே, இந்த நாளில் பிறந்த நாளையும் திருநாள் கொண்டாடுறோம், துதிக்கிறோம். ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த ஆண்டு இன்னுமாய் நன்மையினால் முடிசூட்டப்பட்ட ஒரு ஆண்டாய், இதுவரை கண்ட எகிப்தியனை ஒரு காணாத ஒரு ஆண்டாய், பரிசுத்தாவுடைய நடத்துதலே தன்னுடைய வாழ்வு நகர்த்தப்படுகிற ஒரு ஆண்டாய். இது எங்களுடைய ஞானம், எங்களுடைய அறிவு அல்ல, இது தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு என்று சொல்லி இந்த ஆண்டை துவங்கி இந்த ஆண்டுக்குரிய ஆசீர்வாதம், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. அழைப்பு பெற்றோர், அபிஷேகப்பட்ட, வரல் அலங்கரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறவர்கள் உண்டு. ஒவ்வொருவரும் அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன் அப்பா. நாங்கள் உமக்கு செய்ய வேண்டும், உமக்கு ஓட வேண்டுமானால் ஆமெனப்பா. எங்களுடைய முயற்சி அல்ல, எங்களுடைய பலன் அல்ல, என் ஆண்டவருடைய கிருபை, என் ஆண்டவராலே, அவருடைய இரக்கத்தினாலே என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். என்னுடைய ஞானத்தினாலே அல்ல, உம்முடைய கிருபை தான் பரிசுத்தாவுடைய நடத்துதல் என்பது அறிந்தது. அந்த நடத்துதலில் ஒவ்வொருடைய வாழ்வை நகர்த்தி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள்.
இந்த நாளில் உடைய வருகை இருக்குமானால் நம்முடைய கரத்தை பற்றிக்கொள்ள செய்யுங்க. உடைய வருகை தாமதிக்குமானால் கேட்ட வார்த்தைகளின் பிரகாரமாய் எங்களுடைய சுயத்தில் நாங்கள் ஓடிவிடாதபடி, எங்கள் மாம்சீகத்தில் நாங்கள் வாழ்ந்து விடாதபடி, தேவனுடைய இரக்கம், அவருடைய கிருபை, பரிசுத்தாவுடைய நடத்துதல் என்பதை புரிந்து கொண்டு எங்கள் வாழ்வை நகர்த்த, எங்கள் வாழ்வு பரிபூர்ணம் அடைய கர்த்தர் கிருபை செய்யுங்க. துதிகன மகிமையில்லாமல் கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து, நோயெல்லாம் குணமாக்கி, உன் பிராணின் அழுக்குழக்க மீட்டு, உன்னை கிருபையினால் இறக்கலால் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமணம வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென்.